வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் மார்ச் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம மாயாவை பத்தி பத்மா தப்பா பேசிடுறாங்க. இந்த விஷயத்த பத்தி ஜானகி சீனு கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டு சீனு பத்மா கிட்ட, அம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பில்லையா அப்படின்னு கேக்குறதுக்கு பத்மா வழக்கம் போல சீனுவை பார்த்து, இங்க பாரு சீனு, ஏதோ நான் கோவத்துல அப்படி பேசிட்டேன். இங்க பாருப்பா, அதுக்குன்ட்டு அவ அடிப்பாளா? அதை பத்தி நீ யோசனை பண்ணி பாருப்பா. என்னப்பா, என்னை விட உன் பொண்டாட்டி தான் ரொம்ப முக்கியம் போல உனக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, அம்மா நீங்க சொல்றதும் சரிதாம்மா, என்னதான் இருந்தாலும் உங்க மேல அவ கை வச்சது தப்பு தான் அப்படின்னு சொன்னதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, இது வரைக்கும் உன் அத்தை சொன்னதை கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல மாயா கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பாத்தியா இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. இங்க பாருப்பா, இதுக்கு மேலேயும் மாயா கூட சேர்ந்து வாழ்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நான் சொல்ற மாதிரி அவளை நீ விவாகரத்து பண்ணிடு. இது கேட்டதோட சீனும், சரிம்மா உங்க பேச்ச நான் மீறுவனா, நான் அப்படியே பண்றேன். இதுக்கு மேலேயும் அவ கூட சேர்ந்து வாழ்றதுல ஒரு புண்ணியமும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னதோட ஜானகி சீனுவை பார்த்து, சீனு என்னப்பா இது, என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கிற, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அதுக்கு சீனு சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அன்னைக்கு பஞ்சாயத்துல நீங்க சொன்னதுனாலதான் நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா இப்பதான் புரியுது, உங்க பேச்ச அன்னைக்கு கேட்டிருக்க கூடாது. அப்படி கேட்காம இருந்திருந்தா இன்னொரும் எங்க அம்மா மேல அவ கை வச்சிருப்பாளா? அன்னைக்கே அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பேன் அவங்க அப்பா கூட. தேவையில்லாம உங்க பேச்சு கேட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் தேவையே இல்லை அத்தை. இனிமே என்ன நீங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பார்க்காதீங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, சீனு பத்மா சொல்றாளே அப்படிங்கறதுக்காக நீ இப்படி பேசாத. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அப்படி அவமானப்படுத்தி பேசுறது தப்பு தானே சீனு, அதை யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிற. சீனு சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேலேயும் நீங்க மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவளால தனாவோட வாழ்க்கை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த கதிர் எவ்வளவு பெரிய கேடி, அவனை நீங்க எப்படிதான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்களோ தெரியல. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா முடிவெடு. மாயா இந்த குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பத்மா நேரா ஜானகிய பார்த்து, ஏன் நீ அப்பையிலேருந்தே மாயா ஏதோ குடும்பத்துக்காக நல்லது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றீங்களே தவிர்த்து என்ன குடும்பத்துக்காக நல்லது பண்ணியிருக்கா, அப்படி இந்த குடும்பம் என்ன நல்லதுல சந்தோஷமா இருந்துருச்சுன்னு ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க? அத சொன்னாதானே அப்படி என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதை விட்டுட்டு மாயா நல்லது பண்ணியிருக்கா, மாயா நல்லது பண்ணியிருக்கான்னு சும்மா சும்மா சொல்றீங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அப்ப பத்மா சொல்றாங்க, சொல்ல முடியாத சூழ்நிலையா? அப்படி மாயா என்ன நல்லது பண்ணிட போடா? இந்த குடும்பத்துல அவளாலதான் யாருமே நிம்மதி இல்லாம இருக்கும். இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அண்ணன் அதை எப்பவுமே தீர்த்து வச்சிருவாரு. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி போறாரு. அண்ணன் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு எவ்வளவு பண்ணியிருக்காரு. ஆனா இது எதையுமே இப்ப கண்டுக்காம இருக்காருன்னா அது எல்லாத்துக்கும் முழு காரணமுமே அந்த மாயா தான். இங்க பாருடா சீனு, அண்ணி மறுபடியும் இப்படி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக மறுபடியும் அந்த மாயாவை வீட்டுக்குள்ள விட்டாதப்பா. இது வரைக்கும் நம்ம இழந்தது எல்லாமே போதும். இது கேட்டதோட சீனு சொல்றாரு, சரிம்மா நீங்க சொல்றதுதாம்மா ஃபைனல் முடிவு. இதுக்கப்புறமும் நான் மாயாவை மன்னிச்சு என்னைக்கும் ஏத்துக்க மாட்டேன். இது கேட்டதோட பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப சீனு சொல்றாரு, அம்மா இனிமே உங்க பேச்சதாம்மா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பத்மா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி போன வாட்டி சீனுவோட மனசை கலைச்சி அவனை பஞ்சாயத்துல மாயா கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த வாட்டி எதுவும் சொல்லிடாதீங்க. என் பிள்ளையோட வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீங்க தேவையில்லாம இனிமே இதுல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. என் பிள்ளையோட வாழ்க்கைய எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு
எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. தனா நேரா ஜானகியை பார்த்து, அம்மா என்னம்மா இது, சித்தி இப்படி பேசிட்டு போறாங்க, இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது. ஜானகி சொல்றாங்க, எல்லாம் காலத்தின் கட்டாயம் தனா, இந்த அளவுக்கு பத்மா பேசுவான் அப்படின்னு நானும் தான் எதிர்பார்க்கல. என்ன பண்றது, அவ பேசுறத நம்ம கேட்டுதானே ஆகணும். இங்க பாரு தனா, என்ன நடந்தாலும் சரி, மாயா சீனுவ எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும். அப்ப தனா சொல்றாங்க, அம்மா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான். நீங்க பேசாமல சீனு மாமா கிட்ட உண்மையை சொல்லிருங்க. அப்பதான் சீனு மாமா மாயாவை ஏத்துப்பாரு. இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க வேண்டியதுதான். அம்மா ஏன் லைஃபை காப்பாத்துறேன் அப்படின்னு மாயாவோட லைஃபை விட்டுறாதீங்கம்மா. மாயாவும் உங்களுக்கு பொண்ணு தானே. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதனா பிரச்சனை இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கலடா. நான் கண்டிப்பா சீனுக்கிட்ட உண்மையை சொல்றேன். தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. மாயா ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா பாத்தீங்களாம்மா அத்தை எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு, கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க. அம்மா இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கு பேசுவாங்க, எனக்கு மனசே தாங்க முடியலம்மா. என்னால சீனு எந்த அளவுக்கு என்னை காதலிச்சான், இப்ப அவன் என்னை சுத்தமா வெறுக்கிற மாதிரி பேசுறான். அம்மா பேசாப்ல நான் அப்பா கூடயே போயிடவாம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு மாயா ரொம்ப கண் கலங்கி போய் உட்காந்துருக்க. அப்ப சீனு அங்கேருந்து வராரு. மாயா அழுகிறத பார்த்துட்டு சீனுவுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் சீனு வெளியில காட்டிக்கல. சீனு நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு அப்படின்னு சொல்ல, மாயா நேரா சீனுவை பார்த்து டக்குன்னு எந்திரிச்சு வெளியில போக பார்க்க, அப்ப சீனு நேரா மாயா கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன் என்ன பேச போற என்கிட்ட, உங்க அம்மாவை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்ட தானே வந்திருக்க. இங்க பாரு, உங்க அம்மா பேசுனது தப்பு, அதை முதல்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அப்ப சீனு சொல்றாரு, எனக்கு தெரியுமாயா அம்மா இப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட கேரக்டரை இந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடாது. ஆனா அம்மா அந்த மாதிரி பேசிட்டாங்க, அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்ப மாயா சொல்றாங்க, சரி அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, அதுக்காக உன்னை முழுசா மன்னிக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. என்னதான் இருந்தாலும் அம்மாவை நீ கை ஓங்கி அடிச்சிருக்க கூடாது. அவங்க உன்னை விட வயசுல ரொம்ப மூத்தவங்க. அவங்கள போய் எப்படி உன்னால கை நீட்டி அடிக்க முடிஞ்சிச்சு? அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஏற்கனவே அம்மாவுக்கும் உனக்கும் பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அம்மாவை கை நீட்டி அடிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடியும்? அம்மாவை கை நீட்டி அடிச்சது ஊரு ஃபுல்லா பரவி இருக்கும். எல்லாரும் அம்மாவை பத்தி என்ன பேசுவாங்க? ஃபாரின்ல இருந்து வந்த மருமக யாரு சொல்லையும் கேட்காம சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப அவங்க அம்மாவையும் அடிக்கிற நிலைமைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே நான் தான் அம்மா கிட்ட போராடி உன்னைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியும்ல மாயா. ஆனா அப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாம போயிருச்சு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு சீனு சொல்றாரு, இங்க பாரு மாயா, இதுக்கு மேலேயும் நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நாளைக்கு முக்கியமான இடத்துக்கு போகணும், ரெடியாரு. இதை கேட்டதோட மாயா கேக்குறாங்க, எங்க? சீனு சொல்றாரு, அதை நாளைக்கு சொல்றேன், நீ ரெடியாரு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்புறமா சீனு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, சீனு வந்துட்டு எங்கேயோ என்னை தனியா கூட்டிட்டு போறேன்னு சொல்றான், அவுட்டிங்ல கூட்டிட்டு போக போறானோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில போக போறோம் அப்படின்னு மாயா ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதே நேரத்துல மறுநாள் காலை மாயா காலையிலேயே கிளம்புறாங்க. அதே நேரத்துல பத்மா இங்கேருந்து வந்துட்டு மாயா காலையிலேயே புது துணி உடுத்திக்கிட்டு கிளம்பி இருக்கிறத பார்த்துட்டு பத்மா நினைக்கிறாங்க, காலையிலேயே இவ எங்க போறா அப்படின்னு. பார்வதி பத்மாவை பார்த்து, என்ன நீ இது, இவ காலையிலேயே இங்கே ரெடியா இருக்கா, எங்க போறா? ஒருவேளை நேத்து சீனு திட்டினதுனால அவ ஊருக்கு போக போறாளோ? பத்மா சொல்றாங்க, ஏய் இவெல்லாம் அவ்வளவு சுலபமா ஊருக்கு போக போற ஆளே கிடையாதுடி, இவ வேற எங்கேயோ கிளம்பியிருக்கா. அப்ப சீனு இங்கேருந்து வந்துட்டு மாயாவை பார்த்து, கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, கிளம்பிட்டேன். இதை பார்த்ததோட பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி சொல்றாங்க, என்னக்கா இது, நேத்து இந்த மாயா உங்களை அடிச்சிருக்கா, ஆனா சீனு காலையிலேயே இந்த மாயாவை எங்கேயோ கூட்டிக்கிட்டு கிளம்புறான்.
அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமால நான் கேக்குறேன் அப்படின்ட்டு. சீனு இங்க வாடா. சீனு வராரு. பத்மா கேக்குறாங்க, எங்கடா போற? சீனு சொல்றாரு, அம்மா நான் போயிட்டு வந்து சொல்றேன். இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, டேய் எங்க போறேன்னு சொல்றா. அப்ப சீனு சொல்றாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் போயிட்டு வந்து சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்ததோட நம்ம பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி பத்மாவை பார்த்து, அக்கா என்னக்கா இதெல்லாம், இந்த மாயா சரியான ஆளுதான். அப்படி என்னதான் சொக்குப்படி போடுறாலே தெரியல. என்ன பண்ணாலும் இந்த சீனு மாயா பின்னாடியே தான் போறான். அதே நேரம் மாயா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா பத்மாவை பார்த்து அத்தை அப்படின்னு சொல்ல பத்மா மறைக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, நேத்து பேசின பேச்சுக்கு உங்களை நான் அந்த இடத்துல கொன்னே போட்டிருக்கணும், ஆனா விட்டுட்டேன். அத்தை நானும் சீனுவும் இன்னைக்கு வெளியில அவுட்டிங் போக போறோம் தெரியுமா. நேத்து உங்க புள்ள வந்துட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு. அம்மா இந்த மாதிரி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு தெரியுமா. இங்க பாருங்க அத்தை, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என்னையும் என் புருஷனையும் என்னைக்கும் பிரிக்க முடியாது. இது கேட்டதோட பத்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை நீங்க அதிர்ச்சியிலே இருங்க, நானும் என் புருஷனும் வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா இங்கேருந்து வந்து ஜாலியா பைக்ல ஏறுறாங்க. அப்ப சீனு சொல்றாரு, சரி போகலாமா. மாயா சொல்றாங்க, போலாம் சீனு. ரெண்டு பேருமே பைக்ல போறாங்க. அப்ப ஒரு அலுவலகம் வருது. அங்க வந்ததோட நம்ம மாயா கேக்குறாங்க, எங்க வந்திருக்கோம். சீனு சொல்றாரு, ஒரு முக்கியமான இடத்துக்கு அப்படின்னு. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போக அங்க ஒருத்தர் சொல்றாரு, விவாகரத்துல ரெண்டு பேருக்குமே சம்மதம் தானே. இது கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, என்ன சார் இவங்களுக்கு சொல்லி கூட்டிட்டு வரலையா. சீனு சொல்றாரு, நான் சொல்லிதான் சார் கூட்டிட்டு வந்தேன். மாயா நேரா சீனுவை பார்த்துக்கிட்டே, சீனு விவாகரத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா. சீனு சொல்றாரு, ஆமா முடிவு பண்ணிட்டேன், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அப்ப மாயா கேக்குறாங்க, சரி இது உன்னோட முடிவு தானா இல்ல உங்க அம்மாவோட முடிவா. சீனு சொல்றாரு, இதுல அம்மாவோட விருப்பமும் தான் இருக்கு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஓ அப்படியா சரி, அப்ப இந்த விவாகரத்துல உனக்கு சம்மதம் தானே. அப்ப சீனு சொல்றாரு, ஆமா எனக்கு இந்த விவாகரத்துல சம்மதம் தான். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஏன் சீனு இந்த விவாகரத்து அளவுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப சீனு சொல்றாரு, என்னைக்கு நீ அம்மாவை அடிச்சியோ இனிமே உனக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை, இதுல கையெழுத்து போட்டு கொடு. இது கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படியெல்லாம் சீனு பண்ணுவாரு அப்படின்னு மாயா எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப அவர் கேட்குறாரு, இங்க பாருங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மியூச்சுவலா ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி. இதை கேட்டதோட நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம மாயா நேர சீனுவை பார்த்து, உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு மாயா கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சீனு சொல்றாரு, இனிமே உனக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை தெரியுதுல்ல. அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் இது மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு சொல்லணும் சார், அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே மியூச்சுவலா பிரிஞ்ச மாதிரி. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, அதெல்லாம் இவ கண்டிப்பா சொல்லுவா, எப்படா இவ என்னை விட்டு பிரிக்கலான்ட்டு இருக்கா. இது கேட்டதோட வக்கீலும் சரிங்க சார் கோர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட மாயா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு சீனு அப்படின்னு சொல்ல சீனு கேட்குறாரு, என்ன வேணும். மாயா சொல்றாங்க, நீ இப்படி வந்துட்டு விவாகரத்து கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சீனு சொல்றாரு, இங்க பாரு நானும் விவாகரத்து உனக்கு கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாயா, உன் கூட லைஃப் ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உனக்கு தான் வந்துட்டு என் கூட வாழணும்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பிடிவாதம் பண்ணி கண்ட பிரச்சனையும் இழுத்து என் குடும்பத்தில் உள்ளவங்க இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணமாகிட்ட. இங்கே பாரு மாயா, நீ நேரா உங்கள் அப்பா கிட்டேயே போயிரு, அதான் நல்லது. இது கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பைக்கு நேராக வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனதோட மாயா பைக்கை விட்டு இறங்க ஜானகியும் தனாவும் வராங்க. தனா நேராக மாயாவை பார்த்து, அக்கா எங்கக்கா காலையிலேயே அவுட்டிங் போயிட்டு வந்தீங்களா. அப்போ மாயா அப்படியே சேடாக இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி நேராக மாயா கிட்ட, மாயா என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ மாயா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை பெரியம்மா. அப்போ சீனு இங்கேருந்து போகிறாரு. போயிட்டு நேராக அவங்க அம்மாட்ட அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை பார்த்ததோட பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஜானகி நேராக பத்மா கிட்ட, பத்மா அது என்ன பேப்பரு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணி விவாகரத்து. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. விவாகரத்தா யாருக்கு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, வேற யாருக்கு, சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான். இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகி. சீனு என்னடா இது,
அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என்னோட முடிவை நீங்க மாத்தவே முடியாது. இந்த மாயாவுக்கு வந்துட்டு என் கூட வாழணும் அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால அவளுக்கு நான் விவாகரத்து கொடுத்துட்டேன். அம்மாவை என்னைக்கு கை நீட்டி அடிச்சாலோ இனிமே அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இது கேட்டதோட நம்ம பார்வதி சொல்றாங்க, சீனு நல்ல முடிவு தாண்டா எடுத்திருக்க. அப்ப சீனு சொல்றாரு, ஆமா சித்தி, இப்பதான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். இத்தனை நாளும் மற்றவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா இவ குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆக மாட்டா. அப்ப மாயா இங்கேருந்து வந்ததோட ஜானகி சீனுவை பார்த்து, இங்க பாரு சீனு, அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. சீனு சொல்றாரு, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீ போன வாட்டி இவன் மனசை கலைச்ச மாதிரி இந்த வாட்டியும் இவன் மனசை கலைக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்ப ஜானகி கோவப்படுறாங்க. அதே நேரத்துல தனா நேரா சீனுவை பார்த்து, சீனு, மாயா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டதோட சீனு சொல்றாரு, அவ என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதே நேரத்துல மாயா தடுக்கிறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சு ஒன்றும் பண்ண முடியாதுமா. உன் வாழ்க்கை பாதிக்கப்படுற அளவுக்கு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் எப்படி தனாவோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம்தான். அதனால நான் கண்டிப்பா வந்துட்டு நான் உண்மையை சொல்லித்தான் ஆவேன். சீனு கேட்குறாரு, அன்னையிலேருந்து உண்மை உண்மைன்னு சொல்றீங்க, ஆனா என்ன உண்மை அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருடா சீனு, தனாவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் மாயா கதிரை வந்து தாலி கட்ட சொன்னான். ஆனா மாயா வந்துட்டு தனாவோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தானே இப்படி பண்ணான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. மாயா இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. அந்த கார்த்தி சாகவே இல்லை, இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் உயிரோட இருந்து இன்னமும் தனாவை மிரட்டிக்கிட்டு தான் இருக்கான். இது என்ன தனாட்ட கேட்டுப்பாரு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா மாமா, அந்த கார்த்தி இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் இன்னும் என்னை மிரட்டிக்கிட்டு தான் இருக்கான். இது கேட்டதோட நம்ம பத்மா பார்வதி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் என் பொண்ணு மாயாவை தயவு செஞ்சு வேணான்னு ஒதுக்கி வைக்காதீங்க. அவ இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா. ஏன் சீனு, கடைசியா அவளுக்கு விவாகரத்து கொடுக்குற வரைக்கும் வந்துட்டியல்ல, ஆனா அவ எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீ யோசிக்கல. இல்ல, நீ தானடா அவனை பிடிவாதம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கடைசியில நீயே அவளை வேணான்னு சொல்ற. இப்படியெல்லாம் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா சீனு அப்படின்னு சொல்ல. அப்ப சீனு சொல்றாரு, அத்தை, இதை நீங்க முன்னாடியே சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதையெல்லாம் கேட்டதோட பார்வதியும் பத்மாவும் ஷாக் ஆகுறாங்க. பத்மா சொல்றாங்க, அது எப்படி செத்து போன ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு சொல்றீங்க? என்ன நாடகம் போடுறீங்களா? அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமா, செத்து போனவன் எப்படி உயிரோட வருவான்? அப்ப தானா சொல்றாங்க, நான் அவனை நேரடியா பார்த்தேன். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பார்வதி. அண்ட் இந்த சீன் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.